ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ். மேக்ரோனா பெரிய மூலக்கூறுகள்னு சொல்லலாம். அதாவது ஆர்கனைசத்தில் இருக்கக்கூடிய பெரும் மூலக்கூறுகள். சார் இது எப்படி சார் நீங்க மேக்ரோ மாலிகூல் மைக்ரோ மாலிகூல் நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த மாலிகுலர் வெயிட். அதை பொறுத்து தான் அதை நம்ம பிரிப்போம். ஸோ அப்போ என்னென்னலாம் பயோ மேக்ரோ மாலிகூல்ஸ் இருக்கு, புரோட்டீன், லிப்பிட், சரிங்களா, இதெல்லாம் தான் பயோ மேக்ரோ மாலிகூல்னு சொல்லுவோம். அதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்ப்போம். ரைட். There is one feature common to all those compounds found in the acid soluble fluid. அதாவது அமிலத்தில் கரையக்கூடிய சேர்மங்கள்ல ஒரு காமனான விஷயம் இருக்குன்னு சொல்றாங்க. அமிலத்தில் கரையிறதுலாம் ஆசிட்ல சாலிபிள் ஆகிறதுலாம் எங்க வரும்? கீழே வந்துடும். நீங்க ஃபில்டர் பண்ணும்போது அமிலத்தில் கரைஞ்சதெல்லாம் எங்க வந்துடும்? அடியில வந்துடும். அது பேர் என்ன சொல்லுவீங்க? ஃபில்ட்ரேட்னு சொல்லுவீங்க. ஓகே. They have molecular weight ranging from 18 to around 800 Dalton approximately. அப்ப எது எதெல்லாம் அமிலத்தில் கரையுதோ அந்த ஃபில்ட்ரேட்ல என்னென்னலாம் கிடைச்சதோ அதோடைய மாலிகுலார் வெயிட் எவ்வளவு இருக்கலாம்? அப்ராக்சிமேட்லி தோராயமா 18ல இருந்து 800 டால்டன் வரைக்கும் இருக்கலாம். அப்போ நீங்க என்ன நினைச்சுக்கலாம்? ஓ, இது 1000க்கு கீழே அதனுடைய வெயிட் இருக்கு, புரியுதா? அதனால அதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லலாம்? மைக்ரோ மாலிகுல்னு சொல்லலாம். புரியுதுப்பா உனக்கு? எது எதெல்லாம் ஆசிட்ல கரையுதோ அதனுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும்? 18 to 800 டால்டனா இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேட்லா சொல்றாங்க. புரியுதா? ரைட். The acid insoluble fraction சார் மேல நின்னது இல்ல, அது பேர் என்னது? ரெட்டனேட். மேல நின்னது இல்லையா? அதுல has only 4 types of organic compounds. அமிலத்துல கரையாதவல மொத்தமே 4 தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட் அண்ட் லிபிட். அப்ப இதெல்லாம் நீங்க எதுல சொல்லுவீங்க? மேக்ரோ மாலிகுலர். எது எதெல்லாம் ஆசிட்ல கரையல அப்படின்னா மெயினா 4 விஷயம்: புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட், லிபிட். இதெல்லாம் மேல கிடைச்சது. நீங்க ஃபில்டர் பண்ணும்போது மேலே நின்னுடுச்சு. These classes of compounds with the exception of lipids. சார் இதுல ஒரே ஒன்று எக்ஸெப்ஷன். எல்லாத்துக்குமே மாலிகுலார் வெயிட் 1000 டால்டனுக்கு மேல வரும். ஆனா எதுக்கு மட்டும் பொருந்தாது? லிப்பிடுக்கு மட்டும் பொருந்தாது. ஆனா அது ஒரு பயோ மேக்ரோ மாலிகுல். புரியுதா? அதாவது இங்க இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பயோ மேக்ரோ மாலிகுல்னு சொல்லிட்டீங்க. அப்ப பயோ மேக்ரோ மாலிகுல்னா மோபி 1000 டால்டனுக்கு மேல இருக்கணும். ஆனா லிப்பிடு மட்டும் அதுல பொருந்தாது. மாலிகுலார் வெயிட்டை வச்சு பயோ மேக்ரோ மாலிகுல் உங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? அது மட்டும் எக்ஸெப்ஷன். have molecular weights in the range of 10,000 Dalton and above. சரிங்களா? ரைட். மற்றதெல்லாம் 10,000 டால்டனுக்கு மேல கூட மாலிகுலார் வெயிட் இருக்கும். அதனால அதை வந்து பயோ மேக்ரோ மாலிகுல்ல சொல்லிக்கலாம். ஆனா எக்ஸெப்ட் லிப்பிட் ஞாபகம் வச்சுக்கோ. For this very reason, biomolecules, that is chemical compounds found in living organism, are of 2 types. ஒரு ஆர்கானிசத்துல பயோமாலிகுல்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்? 2 வகையா பிரிக்கிறோம். Chemical compounds found in living organisms are of 2 types. One, those which have molecular weight less than 1000 Dalton and are usually referred to as micromolecules. அப்ப ஜெனரலா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 1000 டால்டனுக்கு குறைவா இருந்தா அது எப்படி சொல்றாங்க? மைக்ரோமாலிகுல்ஸ் ஆர் சிம்பிளி பயோமாலிகுல்ஸ் சொல்றோம். மைக்ரோமாலிகுல் அல்லது பயோமாலிகுல், உயிரி மூலக்கூறுகள்னு சொல்றோம். எது கீழே இருக்கணும்? 1000 டால்டனுக்கு கீழே இருக்கணும். சரிங்களா? while those which are found in the acid insoluble fraction, எது எதெல்லாம் அமிலத்துல கரையாதவையில கிடைச்சதோ are called macromolecules or biomacromolecules. எது எதெல்லாம் மேலே இருந்ததோ அதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்றீங்க? பயோ மேக்ரோ மாலிகுல்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? எது எதெல்லாம் உங்களுக்கு 1000 டால்டனுக்கு கம்மியா இருக்குதோ அதுக்கு பேரு மைக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் பயோ மாலிகுல்ஸ் சொல்றோம். உங்களுக்கு ஆசிட்ல கரையாத மேல் நின்னுச்சு அது எல்லாத்தையும் என்ன சொல்லலாம்? மேக்ரோ மாலிகுல்ஸ் அல்லது பயோ மேக்ரோ மாலிகுல்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், the molecules in the insoluble fraction with the exception of lipids are polymeric substances. அப்படின்னு என்ன சொல்றாங்க? எது எதெல்லாம் மேல இருந்ததோ இன்சால்பிள் ஃபிராக்ஷன் இருந்ததோ அதுல எதை மட்டும், எதை தவிர, லிபிட்ஸை தவிர அதெல்லாம் நீங்க என்ன சொல்லலாம்? பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ். தமிழ்ல பாலிமெரிக் பொருட்கள்னு கொடுத்துருக்கா? சரி பாருங்க. Then why do lipids whose molecular weight is do not exceed 800 Dalton? பார்த்து
மாலிகுலார் வெயிட்டை வச்சு மட்டும் லிப்பிட நீங்க வந்து மைக்ரோ மாலிகுல்னு சொல்லக்கூடாது. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். ஏன்னா மற்ற மூணும் பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ், ஆனா லிப்பிட் வந்து அதோட மாலிகுலார் வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றாங்க. கம் அண்டர் ஆசிட் இன்சால்யுபிள் ஃபிராக்ஷன். ஆனா லிப்பிட் எதுல வருது? அமிலத்தில் கரையாதவையில மேல தான் இருக்கும், கரையில தான் இருக்கும். தட் இஸ் மேக்ரோ மாலிகுலார் ஃபிராக்ஷன். அதாவது மேக்ரோ மாலிகுலார் ஃபிராக்ஷன்றது மேல இருக்கிற ரெட்டனேட்டரி, அதுல தான் உங்களுக்கு லிப்பிடும் கிடைக்கும் அப்படின்றாங்க. லிப்பிட்ஸ் ஆர் இன்டீட் ஸ்மால் மாலிகுலார் வெயிட் பிகாஸ், அதாவது லிப்பிட் வந்து குறைவான மூலக்கூறு எடை கொண்டது. கரெக்டா? எவ்வளவு இருக்குது? 800 டால்டன் தான் இருக்குது. அண்ட் ஆர் present not only as such but also arranged into structures like cell membrane and other membrane. அப்ப இந்த லிப்பிட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதான்? செல் மெம்பரேன்லயும் ஆர் அதர் மெம்பரேன்லயும் லிப்பிட்ஸ் இருக்குது. பட் அதோட மாலிகுலார் வெயிட் மட்டும் கம்மி, அவ்வளவுதான். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட், when the grind a tissue, நீங்க ஒரு டிஷ்யூ எடுத்து நல்லா அரைக்கிறீங்க, we are disrupting the cell structure. கரெக்ட் தானே? ஒரு டிஷ்யூ எடுத்து, டிஷ்யூனா என்னப்பா? குரூப் ஆஃப் செல் தானே. நிறைய செல் ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம டிஷ்யூன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்க டிஷ்யூ போட்டு அரைக்கும் போது செல் எல்லாம் டேமேஜ் ஆகுமா ஆகாதா? அதான் சொல்றாங்க. சரிங்களா? செல் ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்றாங்க. செல் மெம்பரேன் அண்ட் அதர் மெம்பரேன்ஸ் ஆர் broken into pieces. கரெக்டா? நல்லா போட்டு அரைக்கும் போது செல் மெம்பரேன்லாம் சின்ன சின்னதா உடைஞ்சிரும். அண்ட் ஃபார்ம் வெசிகல்ஸ் which are not water soluble. which are not water soluble. அப்ப போட்டு நல்லா ஒரு டிஷ்யூ போட்டு நல்லா அரைக்கிறீங்க, சின்ன சின்ன வெசிக்கல் மாதிரி மாறும். கரெக்டா? அது தண்ணியில கரையுமா? கரையாது. உங்களுக்கு கரையிறதுலாம் எல்லாமே அது தண்ணியா போயிடும்பா. போகாதுதான் சின்ன சின்ன வெசிக்கல் மாதிரி நிற்கும். அது வந்து நாட் வாட்டர் சாலிபிள், நீரில் கரையாது. Therefore, these membrane fragments in the form of vesicles get separated along with the acid insoluble fluid and ends in the macromolecular fraction. அதனால லிப்பிட் தான் இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு லிப்பிட் தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால அது எங்கே நின்றுடுது? மேல இருக்கிற மேக்ரோ மாலிகுலார் ஃபிராக்ஷன்லயே நின்றுடுதுன்னு சொல்றாங்க. அதுலயே நமக்கு கிடைக்குது. லிப்பிட்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரிக்ட்லி மேக்ரோ மாலிகுல்ஸ். 100% லிப்பிட் நீங்க என்னன்னு சொல்லக்கூடாது? மேக்ரோ மாலிகுல் சொல்லக்கூடாது. ஏன்னா அதோட மாலிகுலார் வெயிட் கம்மி. சரியா? நாட் ஸ்ட்ரிக்ட்லி மேக்ரோ மாலிகுல்ஸ், இந்த வரி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாரு, the acid soluble fluid represents roughly the cytoplasmic compounds. சார், அப்ப எது எதெல்லாம் அமிலத்துல கரைஞ்சது? ஒரு டிஷ்யூ போட்டு அரைக்கும் போது கரையாதவை வெசிக்கலா நின்னுச்சு, அது மேபி லிப்பிட்ஸ்னு சொல்லிட்டோம். எது எதெல்லாம் கரையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் ஃபிராக்ஷன். சைட்டோபிளாஸ்மிக் காம்போசிஷன் என்னென்ன இருக்கும்? சைட்டோபிளாஸ்ட்ல என்னெல்லாம் இருக்கும்? செல் ஆர்கனல்ஸ் இருக்கும், ரைபோசோம்ஸ் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். இதெல்லாம் எங்க இருக்கும்? நல்லா கரைஞ்சிட்டு வந்துரும்னு சொல்றாங்க. ஓகேவா? The macromolecules from cytoplasm and organelles become the acid insoluble form. அதாவது மேக்ரோமாலிகுல்ஸும் from cytoplasm, அதாவது இப்ப லிப்பிடு, புரோட்டீன் இதெல்லாம், and organelles become the acid insoluble fraction. ஆர்கனல் இருக்கு இல்லையா, இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஏன்னா நீங்க மைட்டோகாண்ட்ரியா படிக்கும் போதும் அதோடைய மெம்பரேன்ல யார் இருக்கா? பிளாஸ்மா மெம்பரேன் வரும். அதுலயும் உங்களுக்கு யார் இருப்பா? லிப்பிட் இருப்பா. அதனால ஆர்கனல்லாம் மேலே நிற்கும், இன்சாலிபிள்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? Together they represent the entire chemical composition of living tissue or organism. அப்ப மொத்தமா ஆசிட் சாலிபிள், இன்சாலிபிள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான்ட்ல, ஒரு ஆர்கனிசத்துல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷனை குறிக்குது. சரி. If in summary, if we represent the chemical composition of living tissue from abundance point of view and arrange them class wise, we observe that water is the most abundant chemical in the living organism. So summary, முடிவா நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எந்த லிவிங் ஆர்கனிசம் எடுத்து பார்த்தாலும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் எதுரானா வாட்டர் மாலிகுல் தான். இருக்கிறதுலே மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வாட்டர் மாலிகுல். அண்ட் இங்க பாத்துக்கோ, ஆவரேஜ் காம்போசிஷன் ஆஃப் செல், ஒரு செல் எடுத்துக்கிறீங்க, ஒரு பிளான்ட் செல்ல கூட எடுத்துக்கோ, அதுல எது எது எத்தனை சதவீதம் இருக்கும்? வாட்டர் 70 to 90% வாட்டர் தான் இருக்கும். அதனாலதான் ஃப்ரெஷ் வெயிட்ல அதிகமா இருக்கும், ட்ரை வெயிட் கம்மியா ஆகிறதுக்கான காரணம். புரோட்டீன் 10 to 15%, கார்போஹைட்ரேட் 3%, லிப்பிட் 2%, நியூக்ளிக் ஆசிட் 5 to 7, அயான்ஸ் இருக்கிறதுலே கம்மி அயானு, அதிகம் வாட்டர். அவ்வளவுதான். ஒரு செல்லு எடுத்தீங்கன்னா இதுதான் அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் செல்லுலார் மாஸ். ஓகேவா? ரைட். இதோட இருக்கட்டும். ஒவ்வொரு மேக்ரோ மாலிகூல்ஸும், புரோட்டீனு, லிப்பிடு, பாலிசாக்கரைடு, புரோட்டீன், இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்?
அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்ப்பா. பாரு அது ஒரு வாட்டி கோத்துரு பண்ணு.